இந்த சிறப்பு வாய்ந்த திருமக்கோட்டை மண்ணிலே இந்த பொதுக்கூட்டம் மிக சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது. மண்ணை காக்க போராடி தன்னுயிரை இந்த மாவீரர்களை வணங்கியும் அடுத்து எனக்கு பின்னதாக பேச வரும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி 2026 வேட்பாளர் அவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மண்டல பொறுப்பாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாம் தமிழர் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை மட்டும் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு கடத்துவார்கள். 1940 ஆரம்பித்த 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா மிக அதிக அளவிலான யூரியா உப்பினை, அதாவது வெடிமருந்து தயாரிக்க யூரியா உப்பு மிக அவசியம். அந்த யூரியா உப்பினை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்துவிட்டது. போர் முடிவு கொண்டு ஹிட்லர் தற்கொலை செய்து முசோலினி மக்களை அடித்து கொண்ட பிறகு, ஜப்பானிலே அணுகுண்டு வீசிய பிறகு போர் நினைவு பெற்றுவிட்டது. ஆனால் அதிகப்படியான அந்த யூரியா உற்பத்தி செய்யப்பட்ட அவற்றை எங்கு எந்த இடத்திலே நம்ம எந்த நாட்டை கீழ்மை மிகவும் மிகவும் பிற்பட்ட நாடுகளிலே விற்கலாம் என்று நினைக்க பொழுது அப்போது அதிக மக்கள் தொகை 30 கோடி மக்கள் தொகை இருந்த இந்தியாவிடம் இதனை விட்டுவிட வேண்டும் என்று அந்த அமெரிக்க அரசு நினைக்கும் பொழுது, இந்திய அரசு MS சுவாமிநாதன் என்பவர் தலைமையிலே பசுமை புரட்சி என்ற ஒரு மோசடி திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு நிறைய யூரியா அதனை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்தினார்கள். அந்த யூரியா இந்திய அளவிற்கு வந்த பிறகு அதனை பெரிய அளவிலே நடைமுறைப்படுத்தி கொண்டு போகும் பொழுது, அந்த நிலையில்தான் நமது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானத்தை அந்த முறையிலே செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த பரப்புரைகளை அப்பொழுதே ஆரம்பித்து விட்டார். அவர் அரசு பணியிலிருந்து வெளியில் வந்து அந்த பரப்புரைகளை அப்பயே அவர் துவங்கிவிட்டார். அவருடைய நம்முடைய தமிழ் நமது மக்களினுடைய கெட்ட காலமாக ஐயா அவர்கள் தமது 75வது வயதிலேயே மரணமடைய வேண்டிய ஒரு துக்க சூழ்நிலை ஆகிவிட்டது. அந்த நமது நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கு எனது புகழ் வணக்கத்தை இந்த நேரத்திலே செலுத்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். இனம் என்றால் என்ன, இன உணர்வு என்றால் என்ன என்ற ஒரு செய்தியை நான் உங்களிடம் தெரிவித்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். ஏனென்றால் நமது மாநில ஒருங்கிணைப்பாளர்களால் எனது பெரும் போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஹுமாயூன் ஐயா அவர்கள், தமிழரசி ஐயா தங்கச்சி அவர்கள், அந்த சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் இடம்பாவனம் கார்த்தி அவர்களுக்கு எனது நேரத்தை வழங்க வேண்டும். என்ன நடந்தது என்றால் 1980 அதற்கு முன்பு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே காலிஸ்தான் என்று இப்போதைய பஞ்சாபை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அங்குள்ள அரசியல் தலைவர்கள், மிதவாத தலைவர்கள் எல்லோருமே போராடி வந்த பொழுது 1980 இந்திரா காந்தி அவர்கள் மத்திய ஒன்றிய பிரதமராக இருந்த பொழுது 1982 வரையில் அமைதி வேளையில் அந்த பிரிவினை போராடி வந்தவர்களுக்கு பிறகு ஜர்னைல் பிந்தர்வாலே என்ற ஒரு மனிதர் தோன்றினார் இந்த மக்களிடையே. இது அமைதி வழியிலே நாம் வெல்ல முடியாது, இது ஆயுத புரட்சி மூலம் மட்டுமே வெல்ல முடியும் என்ற கருத்தினை கொண்டு அவர் ஆயுத புரட்சியை முன்னெடுத்தார். அமிர்தசரஸ் என்னும் இடத்திலே பொற்கோவில், அம்ரித்சர் பொற்கோவில் என்று ஆங்கிலத்தை அழைக்கும் பொழுது அந்த பொற்கோவிலுக்குள்ளே இராணுவமோ காவல்துறையோ அந்த பொற்கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது என்பது மத கட்டுப்பாடு. அந்த மத கட்டுப்பாடு இருக்கும் பொழுது
இவர்கள் அந்த பொழுது நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே எனது தந்தை அவர்கள் செய்தி தாளை படிக்க வேண்டும், செய்திகளை வானொலி பெட்டியில் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். தினமும் அந்த வானொலி பெட்டியிலே அந்த செய்தியை கேட்கும் பொழுது இன்று ஜலந்தரிலே அந்த வெடிகுண்டு வெடித்து 5 போலீசார் பலி, இன்று அம்ரிஸ்டரில் 5 போலீசார் பலி என்ற செய்திகள் தினந்தோறும் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த பிந்தரன்வாலையை அந்த பொற்கோவிலை சேதப்படுத்தினாலும் பிந்தரன்வாலையை அந்த அழித்தொழித்த அந்த காலிஸ்தான் இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து 1982-84 ரெஜிமெண்டை அனுப்புகிறார்கள். பீரங்கி ரெஜிமெண்ட் அது போனது நமது மெட்ராஸ் ரெஜிமெண்டை அனுப்பினார்கள். ஒரு 2 வரிகளில் முடித்து விடுவேன் நான் என்னுடைய நேரத்தை கணத்து. இந்த நேரத்திலே ரெஜிமெண்டை அனுப்பி ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று பொற்கோவலை சுற்றி அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்னும் நம்மளுடைய ரெஜிமெண்டை சுற்றி நிறுத்திவிட்டார்கள். 6ஆம் தேதி காலையிலே அந்த தாக்குதலை, பீரங்கி தாக்குதலை மிக வன்மையாக அந்த அமிர்தசரஸ் பொற்கோவில் மீது அவர்கள் மிக வன்மையான தாக்குதலை நடத்தி உள்ளே இருக்கும் யாத்திரீர்கள் 500 பேரையும் கொன்று அந்த பிந்தரன்வாலையுடைய அந்த தீவிரவாதிகள், மிலிட்டன் என்றால் தீவிரவாதிகள், தங்களது கொள்கையில் தீவிர நிலைப்பாட்டினை வைத்திருப்பவர்கள் தான் தீவிரவாதிகள். டெரரிஸ்ட் என்றால் தான் பயங்கரவாதம் என்ற வார்த்தை. ஆகவே அந்த போராளிகளை 500 பேரையும் கொண்டொழித்து பிந்தரன்வாலை தற்கொலை செய்து கொண்டார். இப்பொழுதுதான் நான் முக்கிய விடயத்திற்கு வர விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜூன் மாதம் நிகழ்ந்த சூழ்நிலையிலே அந்த அடுத்த ஒரு 4 மாதங்களிலே அக்டோபர் மாதத்திலேயே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதற்கு முன்னதாக அமிர்தசரஸ் பொற்கோயில் முழுவதும் மிகவும் சேதமடைந்த நிலையில் இந்த இடத்திலே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்திய இராணுவத்தில் உள்ள சீக்கிய ரெஜிமெண்டில் உள்ள 3000 பேர்கள் தங்களுடைய ஆயுதத்தோடு தப்பி வந்தார்கள். அந்த நிலை இங்குள்ள காவல்துறைக்கோ இங்குள்ள இனமான இராணுவ வீரர்களுக்கோ தமிழர்களுக்கு இல்லை. அதுதான் மிகப்பெரிய நமது தமிழ் இனத்திற்கு கிடைத்த கேடாகும். 3000 பேர் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடி வந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த பியான் சிங்கின் மனைவி அந்த ஒரு பாராளுமன்றம் இடைத்தேர்தலில் நிறுத்தினார்கள். நிறுத்திய பொழுது 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த பியான் சிங்கின் மனைவி அவர்கள் 4 லட்சம் வித்தியாசத்திலே காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தார். அதுதான் இனமானம். நம் தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொண்டார்கள் என்று ஒரு பொய்ச்சத்தியை பரப்பி நம்மை 2009 எனது போற்றுதலுக்குரிய ஐயா செந்தமன் சீமானை அவர்கள் அந்த நாம் தமிழர் இயக்கம் இதை தொடங்கிய பிறகு எப்படிப்பட்ட இனமான உணர்வை ஊட்டி வருகிறாரோ அது அந்த பஞ்சாப் நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவு கூறி, அதுபோல ஒரு பெரிய இன உணர்வு கொண்டால்தான் நாம் நமது இனத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கூறி நான் விடைபெற விரும்புகிறேன். தலைவர் மேதகுவே பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர்.